ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டோரிமோன் கார்ட்டூன் தான் பார்க்க போகிறோம். இதோடைய ஃபுல் ஸ்டோரி நான் உங்களுக்கு வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சின்ன வயசுலேருந்து அதிகமாக விரும்பி பார்க்குற கார்ட்டூன்னா அது டோரிமோன் சொல்லிட்டு சொல்லலாம். அந்த டோரிமோனோடைய உண்மையான கதை எப்படி நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டோரிமோன் என்ற கதாபாத்திரம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் செஞ்சுரியில் ஒரு ரோபோட்டை உருவாக்குறாங்க. அந்த ரோபோட் உருவாக்கும் போது ஆரம்பத்தில் வந்து எல்லோ கலரில் தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் ப்ளூ கலரில் மாறிச்சுன்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். நீங்கள் டோரிமோன் கார்ட்டூன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டோரிமோன் வந்து அதிகமாக எலியை பார்த்து பயப்படுவோம். அதே மாதிரி தான் டோரிமோன் ரோபோட் உருவாக்கும் போது 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்து எலி வந்து அவனுடைய காது கடிச்சிடும். அதனால் வந்து ஆரம்பத்தில் எல்லோ கலரில் உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் நாளடைவில் வந்து அவன் கலர் வந்து போயிட்டு ப்ளூ கலரில் மாறியிருப்பான். இதுதான் அவங்களுடைய உண்மையான ஸ்டோரி. சரி, இப்போ வந்து நம்ம நோபிட்டாவுக்கும் டோரிமோனுக்கும் என்ன சம்பந்தம், டோரிமோன் எப்படி நோபிட்டாவை சந்திச்சா, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்தாங்கன்றது நம்ம அப்படியே அடுத்த கட்டப்படியாக பார்க்கலாம். இப்போ நம்ம டோரிமோன் கார்ட்டூன் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம நோபிட்டா யாருன்னா ஒரு அவனுக்கு எப்படி சொல்கிறது, எதுவுமே அவனுக்கு வராது. அதாவது திறமையற்றவனாக இருப்பான். எந்த ஒரு இதுவும் இருக்காது. மற்றவனை வந்து டிபெண்ட் பண்ணி வாழ்வான். அதனால் வந்து அவன் பலவீனமாக காணப்படுவான். ஆனால் நம்மளுடைய நோபிட்டாவுக்கு வந்து படிப்பும் சரியாக வராது. சரி, எப்படிடா வந்து டோரிமோன் வந்து நோபிட்டாவோட உலகத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டியபடியாக பார்க்கலாம். இப்போ நம்ம 21ஆம் செஞ்சுரிக்கு வந்துடுவோம். அந்த 21ஆம் செஞ்சுரியில் வந்து நோபிட்டாவுக்கு பையனோட பையன், அதாவது தாத்தா முறை அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் அந்த அவனும் நோபிட்டா மாதிரி அவனுக்கும் எதுவும் வராது. படிப்புலேயே வீக்காக இருப்பான், எல்லா விஷயத்துலையுமே வீக்காக இருப்பான். இப்போ அவனுக்குள்ளேயே ஒரு சில கேள்விகள்லாம் தோணுது. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே ஆக மாட்டேங்குது, ஏன் நம்ம திறமையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணுவான். அந்த நேரத்தில் நம்ம தாத்தா வந்து படிக்காமல் போயிட்டதால் தான் நம்மளை வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் ஒரு ரோபோட் அனுப்புவோம். அந்த ரோபோட் தான் நம்ம டோரிமோன். இப்போ நம்மளோட டோரிமோன் வந்து ஃப்யூச்சர்லேருந்து இப்போ பாஸ்ட்டுக்கு வந்துட்டா. இப்போ நோபிட்டாவை எப்படி பார்க்குறான்னா, நம்ம வழக்கம் போல கார்ட்டூன் படுத்துறப்போ ஒரு ட்ராயர்லேருந்து வரா மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி தான் வர நோபிட்டா. அன்றைக்கி ஒரு நாள் வந்து அவனுடைய ரூமில் இருப்பான். டோரிமோன் வந்து வந்தது பார்த்ததும் அவன் பயப்படுவான். நீ யார், நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே பயப்படுவான். அப்புறம் வந்து டோரிமோன் சொல்லுவான், நீ வந்து வெளியே இப்போதைக்கு போகாத, உனக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நோபிட்டா வந்து அவன் பேச்சு கேட்காம அப்படியே வெளியே போயிடுவான். அதனால ஒரு வேன் வந்து அவனை இடிக்கிற மாதிரி வரும். ஆனால் பேம்பு காற்று உதவியோட வச்சு டோரிமோன் வந்து நோபிட்டாவை காப்பாற்றிடும். அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பழகுறாங்க. இப்போ நம்மளோட நோபிட்டா இப்போ என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு ஜியானு, ஷிஷிகா, சுனியோ எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து இதான் டோரிமோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான். இப்போ நம்ம நோபிட்டாக்கு வந்து சில நேரங்களில் வந்து அதிகமாக பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியாமல் இப்போ ஜியான் கூட ஒரு சில நேரத்தில் வந்து நோபிட்டாவை வந்து அடிச்சுட்டானா அவனால் திருப்பி எதுக்கும் பண்ண முடியாதுல்ல. அதனால் டிவைஸ் கேட்டு வந்து நிற்பான். இப்போ அவனும் டோரிமோனும் சொல்லுவான், நிறைய அட்வைஸ் பண்ணுவான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நோபிட்டா, இப்படி வந்து நம்ம நியாயமான முறையில் தான் போகணும், மற்றவங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். இப்போ நீங்கள் வந்து டோரிமோன்லேயே சில எபிசோட் பார்த்துருப்பீங்க. இப்போ டோரிமோன் பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் வந்து நோபிட்டாவை விட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டோரிமோன் வந்து அவனுடைய ரோபோ பேட்டரி வந்து செயலிழந்து அவன் வந்து இறந்துட்ட மாதிரி காட்டுவாங்க. இப்போ 21ஆம் செஞ்சுரியில் கூட இதுக்கு குணப்படுத்த வந்து வழி இல்லாத நிலையில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் காட்டியிருப்பாங்க. சில பேரும் வீடியோவும் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை நம்பாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் அஃபிஷியலாக டோரிமோன் லாஸ்ட் எபிசோட்னு சொல்லிட்டு ஒன்று அப்லோட் பண்ணவே இல்லை. அதான் உண்மை. ஒரு சில எபிசோடில் பார்த்தீங்கன்னா இப்போது டெக்கி சுக்கிக்கும் சுஷிகாவுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டிருப்பாங்க. இன்னொரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டாவுக்கும் ஜெய்கோக்கும், அதாவது ஜியான் தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து உண்மையான நிலான்னு கேட்டிங்கன்னா உண்மையானு தெரியல. ஆனால் பட் வந்து ஒரு சில எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஷிஷுகாவுக்கும் நோபிட்டாவுக்கும் ஒரு சில நேரத்தில் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜியான் தங்கச்சி ஜெய்கோக்கும் நோபிட்டாவுக்கும் காட்டுறாங்க. ஆனால் எது உண்மைன்னு உங்களோட கருத்து நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இதுவே டவுட்டாக தான் இருக்குது. இந்த டோரிமோன் கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதோட உண்மையான ஸ்டோரி வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது. நம்ம நோபிட்டா வந்து யார், டோரிமோன் எங்கேருந்து வந்தான், எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டோரிமோனில் உங்களுக்கு என்ன மூவி பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எபிசோடில் பிடிச்ச எபிசோட் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ காய்ஸ், நம்ம வீடியோ அவ்வளோதான். இந்த டோரிமோனோடைய ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேரு, முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, அடுத்தபடியாக நம்ம என்ன ஸ்டோரி போடலாம், என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. லவ் யூ ஸோ மச். பாய் கைஸ்.